Hello guys, welcome to another video. Canva எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. Canva யூஸ் பண்ணி கிராஃபிக் டிசைனிங் பண்ணலாம் அப்படின்றது தெரியும். பட் Canva யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனலான மோஷன் கிராஃபிக்ஸ் வீடியோ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? பட் பண்ணலாம். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி கம்ப்ளீட் டியூட்டோரியல் உள்ளே கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் வீடியோ எப்படி Canva யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது எப்படின்றத கம்ப்ளீட்டாக நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி Canvaவை நீங்கள் கம்ப்ளீட்டாக கற்றுக்கணுன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ள கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. Canvaவை நீங்கள் கம்ப்ளீட்டாக அங்கே கற்றுக்க முடியும். ஃபர்தர் நோ டிலே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு Canva நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு கேன்வாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது லேஅவுட் ஆர்ட்போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் க்ரியேட் கொடுத்துக்கிட்டு இங்கே உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். லைக் இன்ஸ்டாகிராமுக்காக ஸ்டோரி ரெடி பண்ணுறீங்களா, இல்லை வீடியோ ரெடி பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா போவோம். சோஷியல் மீடியாவில் எனக்கு இப்போ நான் வந்து சோஷியல் மீடியாவுக்கு ஒரு யூடியூப் வீடியோ தான் ரெடி பண்ண போகிறேன், யூடியூப்பில் ஒரு ஆட் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான வீடியோ ரெடி பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ அதுக்காக நான் சர்ச்சில் போய்ட்டு யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். யூடியூப் சர்ச் பண்ணிங்கனாலே எங்களுக்கு ரேஷியோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ எனக்கு இதுதான் யூடியூப், நான் இந்த யூடியூப் ஆட் தான் ரெடி பண்ண போகிறேன். நான் அதை கிளிக் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே சைடில் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் இப்போ டெக்ஸ்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணனா சேஞ்ச் ஆகும். ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதோட ஃபாண்ட்டை மாற்றணுன்னா மேலே எனக்கு இங்கே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபாண்ட் நேம் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றா செக் பண்ணி கூட பார்த்து வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ஒரு ஃபாண்ட் நேம் தெரியும், நான் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறேன். டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த ஃபாண்ட் வேணும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. தென் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிக்கிறேன் நான் வேறு இங்கே. ஸோ டெக்ஸ்ட்டை மாற்றிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ எனக்கு இது பிளாக் கலரில் இருக்குல்ல, ஒயிட் கலரில் எனக்கு வேணும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட கலர் மாற்றுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதையும் நான் வந்து ஒயிட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட்டாக இருக்குது, நமக்கு எதுவும் தெரியலை, மறைஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இப்போ பேக்ரவுண்டில் நான் வந்து ஒரு வீடியோ வந்து வைக்கிறேன். ஸோ எலமெண்ட்ஸில் போனீங்கன்னா வீடியோ எல்லாமே இருக்கும். நான் வந்து இங்கே ஒரு ரெட் எனர்ஜி அப்படின்ட்டு போடுறேன். ரெட் எனர்ஜி வீடியோ அப்படின்னு போடுறேன். பேசிக்காக இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற வீடியோ வந்து ஒரு டின் கேனு, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இல்லையா. எனர்ஜினா ரெட்டை மீன் பண்ணோம். ஸோ அந்த ரெட் கலரில் ஏதாவது வீடியோஸ் நம்மக்கிட்ட இருக்கா, ஃபயர் மாதிரி, பவர்ஃபுல் அந்த மாதிரி மீன் பண்ணுற மாதிரி வீடியோ இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ நான் சர்ச் பண்ணேன், ரெட் எனர்ஜின்னு சர்ச் பண்ணால் நிறைய எனக்கு டெம்ப்ளேட்ஸ் வரும். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வீடியோ வந்துருச்சு. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணேன்னா கீழே செட் வீடியோ ஆஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு பேக்ரவுண்டில் அந்த வீடியோ வந்து வந்துருச்சு. இப்போ நான் கீழே கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளே பண்ணி பார்த்தோன்னா எனக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகுது. ஸோ நான் இப்போ இதுக்கு எஃபெக்ட் எனக்கு வந்து இந்த ஃபொரைஸா அப்படின்ற அந்த கேப்பில் மட்டும்தான் அந்த வீடியோ ப்ளே ஆகணும், சுற்றிலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால நான் இப்போ அந்த இடமெல்லாம் ஒயிட் கலர் போட்டு மறைக்க போகிறேன். ஸோ அதுக்கு எலமெண்ட்ஸ்க்கு போயிட்டு ஷேப்ஸ் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் இம்போர்ட் பண்ணிட்டேன். உள்ளே ஒயிட் கலர் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஒயிட் கலர் போட்டுட்டு நான் இதெல்லாம் மறைக்க போகிறேன் இப்படி. ஸோ எனக்கு தேவையில்லாத பகுதிகளை இந்த மாதிரி ரெக்டாங்கிள் வச்சு நான் மறைக்கிறேன். ஸோ அதை டூப்ளிகேட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி 4 பக்கமும் வச்சு நான் வந்து மறைச்சிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே ஹைட் ஆகிடுச்சு. அந்த ஃபொரைஸா அப்படின்ற டெக்ஸ்ட்டு மட்டும்தான் எனக்கு இருக்குது. நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா என் வீடியோ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் மட்டும்தான் ப்ளே ஆகும், சுற்றிலாம் நம்ம மறைச்சிட்டோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டு வந்து நான் இட்டாலிக்ஸில் வைக்கிறேன். இட்டாலிக்ஸில் ஏன் வைக்கிறோன்னா இந்த ஃபார்வர்டு எனர்ஜி இதுக்கெல்லாமே லைட்டாக கொஞ்சம் ஃபார்வர்ட் மோஷன் மாதிரி இருக்கிறதுனால இட்டாலிக்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் மோஷன் மாதிரி இருக்குது. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் தெரியும். ஸோ அதையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிட்டு அதையும் நம்ம மறைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டு இதை மறைச்சிக்கலாம் இப்படி. ஸோ இதை அப்படி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணி மறைச்சிடலாம்.
இப்போ இது எல்லாமே ஹைட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து ரெடி பண்ணலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராடக்டோடைய போஸ்டர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் அதுலேருந்து எலமெண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்டு. ஸோ இப்படி தான் நமக்கு அவுட்புட் வரப்போகுது. நான் இப்போ இந்த டின் கேன் தான் எனக்கு வேணும் இல்லையா, அதனால் இதை காப்பி பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து கேலரியில் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கீங்கன்னா அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா எங்கள் சைடில் அப்லோட்ஸ் இருக்கும். இதில் போய் அப்லோட் ஃபைல் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற இந்த இமேஜை கிளிக் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்துடுச்சு. ஸோ இப்போ இமேஜ் வந்துடுச்சு. இதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். தென் நம்ம இப்போ பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் கொடுக்கலாம். இங்கே கலர் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறைய கிரேடியன்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிரேடியன்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ இந்த கிரேடியன்ட் எடிட் பண்ணோன்னா நான் இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் வரும். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஒரு எல்லோ கலர் வேணும். ஸோ நான் இந்த ஐட்ராப்பர் டூல் எடுத்து எல்லோ கலர் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ரெட் கலரில் வேணும். ஸோ ரெட் வச்சுக்கிறேன். இது எல்லோ. ஸோ ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து எனக்கு இந்த கிரேடியண்ட்டோட ஆப்ஷனை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இங்கே 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். என்ன மாதிரி கிரேடியண்ட் வேணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி சென்டர்லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ நான் இதை வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்க. ஓகே, தென் இப்போது இதை என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து இதுக்கு வந்து ஒரு அனிமேட் ஆப்ஷன் கொடுக்குறேன். அனிமேட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இதோட ஸ்பீடையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போது இதை மட்டும் தனியாக ஒரு வீடியோ கிளிப்பாக நான் வந்து வெளியே எடுத்துக்கிறேன். இங்கே மேலே ஷேர் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் இருக்கும். டவுன்லோட்ஸில் MP4 வீடியோவா JPEG எல்லாமே காமிக்கும். எனக்கு இப்போ MP4 வீடியோ வேணும். நான் MP4 கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு செகண்ட் பேஜ் மட்டும் வேணும் இல்லையா, செகண்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு பேஜுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ரெடி பண்ணலாம். ஸோ இந்த பேஜ் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து டிலீட் பண்ணிடலாம். டிலீட் பண்ணிட்டு இப்போ ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்துச்சு. இப்போ வீடியோவும் டவுன்லோட் ஆகிடுச்சு. அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன். எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனர்ஜி. இதோட ஃபாண்ட்டை மாற்றணும்னா மேலே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டு மாற்றலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ஆண்டான் அப்படின்ற ஃபாண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் போல்டாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் போல்டாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணி இட்டாலிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இப்படி வச்சுக்கிறேன். கலரை வந்து ஒயிட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒயிட்டுக்கு மாற்றிட்டு இங்கே எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே லிஃப்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பின்னாடி ஒரு ஷேடோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இதோட லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லாயிருக்கு. நான் இப்படி வச்சுட்டு தென் அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுத்து கீழே கிளிக் பண்ணிட்டு ட்ரிங்க் அப்படின்னு போடுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ட்ரிங்க்கை வந்து நான் பின்னால் போக வைக்கணும். ஸோ இங்கே 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் இருக்கும். இங்கே ஷோ லேயருக்கு இருக்கும். இப்போ இந்த லேயரை வந்து அப்படியே கீழே கொண்டு போயிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 3D ஃபீல் கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்படி வந்து சைடாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, தென் இதுக்கு ஒரு அனிமேட் ஆப்ஷன் கொடுக்கலாம். அனிமேட் கொடுத்திங்கன்னா எனக்கு பாப் வேணும். ஸோ இந்த பாப் எஃபெக்ட் இப்படி வச்சுக்கிட்டு ஸ்பீடை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு இந்த பேஜஸ்லாம் வியூ பண்ணணும்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வியூ பண்ண முடியும் உங்களால். ஸோ எனக்கு இந்த பேஜ் வந்து முன்னால் போகணும். முன்னால் கிளிக் பண்ணி இப்படி வச்சுட்டேன். தென் திருப்பி இது கிளிக் பண்ணால் எனக்கு நார்மலாக வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது நம்ம ஃபஸ்ட் ஃப்ரேமு, தென் இதுக்கு நம்ம செகண்ட் ஃப்ரேமு, தென் கீழே வந்து தேர்ட் ஃப்ரேம். இப்போ வந்து இதை டிலீட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி டிலீட் பண்ணிட்டு ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வீடியோ வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்லோட் ஃபைல்ஸில் போயிட்டு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதோட பேக்ரவுண்டை வந்து ஒயிட்டாக மாற்றிக்கிறேன்.
கிளிக் பண்ணிட்டு ஒயிட்டாக மாற்றிட்டேன். இப்போ வந்து எலமெண்ட்ஸில் போயிட்டு சர்க்கிள் ஃப்ரேம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ் வரும் சர்க்கிளில். இப்போ நான் சர்க்கிள் ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த வீடியோவை வந்து அந்த சர்க்கிள் ஃப்ரேம்குள்ளார விட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்கிள் ஃப்ரேம்குள்ளே அந்த வீடியோ வந்து போயிடுச்சு. ஜஸ்ட் அந்த வீடியோவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உள்ளே விட்டிங்கனாலே உங்களுக்கு சர்க்கிள் ஃப்ரேம்குள்ளே வந்துடும். இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோட சைஸ் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ நான் இப்படி வச்சுக்கிறேன். தென் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து நமக்கு தேர்ட் ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இது, தென் இது. இன்னொரு பேஜில் வந்து நம்ம ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். என்கிட்ட போஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபாண்ட் எல்லாமே நான் வச்சுருக்கேன். எப்படி நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோகோ எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் காப்பி பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டுக்கிறேன். குரூப் பண்ணிட்டு காப்பி அங்கே போய் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ப்ராடக்ட் இமேஜும் என்கிட்ட இருக்குது. ப்ராடக்ட் இமேஜும் நான் காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கேலரியில் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி அப்லோட்ஸில் போயிட்டு உள்ளே எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ஆல்ரெடி பண்ண ஃபைல் இருக்குது. ஸோ நான் இதை வந்து இந்த கார்னரில் இப்படி வச்சுக்கிறேன். தென் நான் வந்து இது வந்து ஒரு ரைஸ் பேஸ்டு ட்ரிங்க்கு, அதாவது மாப்பிளை சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரைஸோட எலமெண்ட் வந்து எனக்கு வேணும். ரெட் ரைஸ் அப்படின்னு நான் போடுறேன். ரெட் ரைஸ் போட்டால் கிராஃபிக்ஸ் இமேஜ் வரும். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் எனக்கு வேணும். நான் இதை வச்சுட்டு இங்கே சைடில் கார்னரில் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஒயிட்டு சரியாக தெரியலை. ஸோ நான் அந்த இடத்துல ஒரு ஷேப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஷேப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இதை பின்னால் போக வைக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் இருக்கும், ஷோ லேயர் இருக்கும். அந்த ஷேப்பை கீழே கொண்டு போய் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லோகோ தெரியுது. ஸோ இதோட கார்னரெல்லாம் ஷார்ப்பாக இருக்குது இல்லையா, ரவுண்டு பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணி இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஓகே இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இதை நம்ம அனிமேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் இந்த பேஜை அப்படியே டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணி கீழே வச்சுட்டிங்க. தென் இதை அப்படியே சின்னது பண்ணி ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணி இங்கே வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து மேலே கொண்டு போய் பெருசாக்கி இப்படி வச்சுக்கிறேன். இந்த எலமெண்ட் எனக்கு வேணாம். ஸோ இதை வெளியே கொண்டு போயிட்டேன். ஸோ இந்த எலமெண்ட் எனக்கு இப்படி ஃபுல்லாக வேணும். மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் மேலே இருக்க பேஜை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி தான் பண்ணணும். தனியாக ஒரு டிசைன் வந்து இங்கே ரெடி பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்ம பண்ண போகிற அனிமேஷன் வந்து இங்கே ஒர்க் ஆகும். ஸோ நான் இங்கே வச்சுட்டு இந்த கேனை வந்து இப்படி வச்சுறேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கீழே இது உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பார்க்க நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நான் இப்படி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அனிமேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த ஃப்ரேமுக்கு அப்படியே ஸ்மூத்தாக மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். தென் ஓகே இப்போ இதுலேருந்து எனக்கு வேறு மாதிரி எதாவது வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு ஸோ இதை இங்கே வச்சுட்டு எனக்கு இந்த டெக்ஸ்ட்லாம் இப்படி கீழே வரணும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வந்து அனிமேட் பண்ணிக்க முடியும். இப்போ குரூப் பண்ணிட்டு நான் இதை சின்னதாக இங்கே வைக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி ஃபுல்லாக்குறேன். ஸோ இப்படி கூட உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி வரும்னா, நம்ம இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த ஃப்ரேமுக்கு அழகாக மூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து பேசிக்காக ஒரு லேஅவுட் வந்து போட்டோம். இப்போ வந்து இதுக்கு அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். கீழே இங்கே பேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி டைம் லைன் மாதிரி வந்துடும். இங்கே டியூரேஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா இங்கே ப்ளே பட்டன் இருக்கும் இல்லையா, ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா லைனாக எல்லாம் ப்ளே ஆகும். ஸோ நம்ம பண்ண அனிமேஷனோட ப்ளே ஆகும். ஸோ இதுக்கு அனிமேட் பண்ணுறோம். இப்போ அனிமேட் கொடுத்துட்டு பாப் கொடுக்குறோம். ஓகே இப்போ அவ்வளோதான். 5 ஃப்ரேம் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இப்போ இதோட டியூரேஷனை கம்மி பண்ணி ஏற்றிக்கலாம். அவங்களால ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டியூரேஷனாக எந்த அளவுக்கு ஒரு கிளிப்பும் உங்களுக்கு எந்த அளவு செகண்ட்ஸ் வேணுமோ அது பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ தான் மெயின் சென்டரில் வந்து ட்ரான்சிஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சிஷன் வரும், ஆட் ட்ரான்சிஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய ட்ரான்சிஷன் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க.
எது உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து சர்க்கிள் வைப்பு வைக்கிறேன், வச்சுட்டு அவுட் கொடுக்குறேன். அவுட் கொடுத்துட்டு டியூரேஷன் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ அடுத்த 2 கிளிப்புக்கு சென்டர்லேயும் அதே ட்ரான்சிஷன் வந்து கொடுக்குறேன். சர்க்கிள் வைப்பு, அவுட்டு, டியூரேஷன் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் இப்படி வரும், தென் இப்படி வரும், தென் அப்படியே நமக்கு பாப்பப் ஆகும் நம்ம ப்ராடக்ட்டு. தென் அடுத்து நெக்ஸ்ட்டு கிளிப்புக்கு வந்து நான் வேறு ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன். இப்படி வைப்பு வைக்கிறேன். ஃப்ளிக்கர் ஆர் ஸ்டாக் உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இது கரெக்டாக இருக்குது, நான் இது வச்சுக்கிறேன். ஸ்லைடு வச்சுக்கிறேன். ஸ்லைடு வச்சுட்டு நீங்கள் டியூரேஷன் வந்து கம்மி பண்ணிக்கலாம். தென் அடுத்த கிளிப்பு தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த சொன்னது. இது கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச் அண்ட் மூவ் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமேசிங்கான ரிசல்ட்ஸ் வந்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம வச்ச எலமெண்ட்லேருந்து அப்படியே ஸ்மூத்தாக வந்து அடுத்த இதுக்கு மூவ் ஆகும். அனிமேஷன் உங்களுக்கு தெரியாது. ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளிப்புக்கு வந்து நமக்கு இப்போ டைரெக்டாக மாறுது இல்லையா, நம்ம அந்த மேட்ச் அண்ட் மூவ் ட்ரான்சிஷன் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகும். இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ப்ளே பண்ணால் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஸ்மூத்தாக மூவ் ஆகுதா. ஓகே, இவ்வளோ தான் பேசிக் எஃபெக்ட். இந்த மேட்ச் அண்ட் மூவ் வச்சு தான் நீங்கள் வந்து இதை பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம இதோட டியூரேஷன் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். ஸோ அதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி உள்ளே மாற்றிக்க முடியும். ஸோ எல்லாமே ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க போதும். அப்போ தான் ஒரு பார்க்க ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது, ஓரளவுக்கு வீடியோ மாதிரி நமக்கு தெரியும். ஸோ ஓகே, இப்போது ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா அந்த பாப் ஆஃப் எஃபெக்ட் வரும். தென் நம்ம ப்ராடக்ட் வெளியே வரும். தென் இப்படி ஸ்லைட் ஆகிட்டு ப்ராடக்ட் வரும். தென் இந்த மாதிரி சீம்லெஸ்ஸாக மூவ் ஆகிட்டு நமக்கு வந்து ப்ராடக்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போது இதை ரெடி பண்ணதில் நீங்கள் வந்து உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ஷேர் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் இருக்கும். அதில் MP4 வீடியோவா ஹெச்டியா அப்படின்றது எல்லாமே இங்கே கேட்கும். குவாலிட்டியில் கொடுத்துட்டு எல்லா பேஜஸும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேஜஸ் பார்த்திங்கன்னா 1 to 6 இருக்கு இல்லையா, நம்ம 6 ஸ்லைட்ஸ் உருவாக்கியிருக்கோம். அதாவது 6 கிளிப்ஸு. அந்த 6 கிளிப்ஸும் இங்கே செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு சிம்பிளான மோஷன் கிராஃபிக்ஸ் ஆட் வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிடும். முன்னாடி சொன்னதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி கேன்வாவை ஃபுல்லாக உங்களுக்கு கற்றுக்கணுன்னா கீழே லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே நீங்கள் கோர்ஸில் என்ரோல் பண்ணி கேன்வாவை கம்ப்ளீட்டாக கற்றுக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.